அனைவருக்கும் காலை நேர வணக்கம். டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உணவு களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மையை பாதிக்கக்கூடிய வகையிலேயும் மற்றும் குடிநீர், கால்நடைகளுக்கான குடிநீர் உட்பட அனைத்து விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரையிலும் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தின்படி இந்த ஆண்டு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிடாததை கண்டித்தும், அதேபோல தொடர்ந்து நதிநீர் மேலாண்மை வாரியம் மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு மாறாக மேகதாது அணையை கர்நாடகத்தில் கட்டுகின்ற அந்த முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாக கடந்த 7ஆம் தேதி சென்னையில் மிகவும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க 16ஆம் தேதி என்று மீண்டும் நாங்கள் அனைத்து கட்சி சென்னையிலே கூடவிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளை வைத்தோம். காவிரி நீர் பிரச்சனையிலே தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கு காட்டக்கூடாது. மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதங்களுக்கு உண்டான உரிய பங்கீடு மே மாதம் 9.24, அதேபோல ஜூன் மாதம் ஏறக்குறைய 10, ஜூலை மாதம் 20 என 40 TM தண்ணீர் கடந்த 3 மாதத்தில் நமக்கு சேர்ந்திருக்க வேண்டும். அந்த பங்கீடு நமக்கு முறையாக வராத காரணத்தினாலே பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பெயரிடக்கூடிய குறுவை இந்த முறை சாகுபடி செய்யப்பட முடியவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த 2 மாதங்களாக குடிநீருக்கே அந்த பகுதி மக்கள் அல்லல் படக்கூடிய நிலைமை, தினமும் வீதிக்கு போராடக்கூடிய நிலைமை, கால்நடைகள் தண்ணீர் இல்லாமல் மடியக்கூடிய நிலைமை போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறது. அதேபோல மேகதாது அணையை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தனது கனவு திட்டமாக கருதி அதற்கான எல்லா விதமான முனைப்புகளும் காட்டுகிறார். அங்கே தண்ணீர் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் கூட கொடுக்க முடியாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு சட்டமன்றத்துக்கு வெளியேயும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அரவணைக்கக்கூடிய வகையில், விவசாய சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள் அணைக்கக்கூடிய வகையில் ஒரு பிரமாண்டமான அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் கூட்டுகிறார்கள். எனவே அதே போன்று தமிழகத்தில் சட்டமன்றத்திலே மட்டும் தீர்மானம் நிறைவேற்றினால் போதாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதில் ஒன்றாக இருக்கிறது, ஓரடியில் இருக்கிறது, ஒருமித்த குரலோடு இருக்கிறது, எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் இல்லை என்ற வகையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்திலேயே சொல்லுகிறார்கள். தீர்மானம் மட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழகத்தை ஆட்சி ஏற்கனவே ஆண்ட திமுக கட்சி, அண்ணா திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே குரல் கொடுத்த பிறகும் கூட இன்று இருக்கக்கூடிய அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. அதே சமயத்தில் மக்களுடைய பிரச்சனை, அதாவது காவிரி நீர் பிரச்சனை என்பது இது அன்றாடம் போகக்கூடிய பிரச்சனை கிடையாது. தமிழகத்தில் கடந்த காலங்களில் நாமெல்லாம் ஒன்றுபடாத, விழிப்புணர்வு இல்லாத காலகட்டங்களில் 60களில் 70களில் அவர்கள் தங்களுக்கு விருப்பப்படி காரங்கி அணையை கட்டி கொண்டார்கள். ஹேமாவதி அணை, கிருஷ்ணராஜா அணை, கபினி அணை கட்டி கொண்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல 500-600 TMC தண்ணீர் கொண்டிருந்த தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போனால் ஏறக்குறைய 30 லட்சம் ஏக்கர் காவிரி நீர் பாசனம் வருதுங்க. கர்நாடகத்தில் வெறும் 3 லட்சம் இருந்தது, அங்கே இப்படி 30 லட்சம் ஆகிவிட்டது, தமிழ்நாட்டில் 3 லட்சம் ஆகிவிட்டது. எனவே இவ்வளவு ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் மறுத்து வருகிறார். அதே சமயத்தில்
தொகுதி, அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக நேற்றைய முன்தினம் அதே தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் வெளியே சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை என்பது வேறு. இதே முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக 2025ஆம் ஆண்டு ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை, அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அதாவது மக்கள் பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டுறீங்களே, ஆனால் பல லட்சக்கணக்கான மக்கள் மட்டுமே 7 கோடி தமிழ் மக்களுடைய உணவு களஞ்சியமாக விளங்கக்கூடிய டெல்டா இன்னைக்கு வறண்டு போகக்கூடிய நிலைமை, பாலைவனமாகக்கூடிய நிலைமை, அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏழை விவசாய தொழிலாளர்கள் இடம்பெயரக்கூடிய நிலைமை ஏற்பட்ட பிறகு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு நெருக்கடி கொடுத்தால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கோபித்துக் கொள்ளும், அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிக பெருமக்கள் கோபத்துக்கு இவர் மீது வெறுப்பு கொள்ளுவார்கள் என்ற சுயநலத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தை அணுகிறாரா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியாகும். அது சரியாகாது. வரலாற்றில் இந்த பிழையை இன்று ஆட்சி பெறக்கூடிய விஜய் அவர்கள் செய்துவிடக் கூடாது. காவிரி பிரச்சனையில தவறித்தால் அது வரலாற்று பிழையாகிவிடும். அதனால மீண்டும் வலியுறுத்துகிறோம், நீங்க அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தை சட்டமன்றத்துக்கு வெளியே கூட்டணும். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கங்கள், சமூக அடங்கிய ஒரு 300-400 பேரோட சென்று பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து 2 முக்கியமான விஷயங்களுக்கு தரணும். ஒன்று, நிரந்தரமாக எந்த காரணத்தை கொண்டும் காவிரி ஆற்றுடைய குறுக்கே கர்நாடகத்தில் இனிமேல் ஒரு தடுப்பணையோ அணையோ கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை பெறணும். நம்பர் 1. 2வது, காவிரி நீர் திறந்துவிடக்கூடிய அதிகாரத்தை காவிரி நதியின் மேலாண் வாரிய அமைச்ச பிறகு மீண்டும் கர்நாடக அரசை கொடுத்தாங்க. அதுதான் இப்ப அவங்க அணையில நீர் இருந்தாலும் கூட திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால முழுக்க நடுநிலோடு இருக்கக்கூடிய எப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்படுத்தல் தான் அது இருக்கணும். தவிர கர்நாடக அரசத்தில் இந்த பெலிகுண்டுல தண்ணி திறந்து விடக்கூடிய அதிகாரத்தை அங்க இருக்கக்கூடாது. எனவே இந்த 2 விஷயம். அதே போல எவ்வளவு வறட்சி காலகட்டமாக இருந்தாலும் கூட அந்த அணைகளில் இருக்கக்கூடிய நீரினுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு அது பங்கு வந்துடணும். எனவே இந்த 3 விஷயங்களில் தீர்வு காணக்கூடிய வகையில் நீங்க அனைத்து கட்சியினுடைய தலைவரோடு சென்று பாரத பிரதமர் சந்திக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். இது சம்பந்தமாக தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக 16ஆம் தேதி என்று சென்னையில் மீண்டும் அனைத்து அரசியல் கட்சியுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்தது இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி வருகின்ற பொழுது, அதாவது தொகுதி மறுவரை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு வரையிலும் கூட காங்கிரஸ் கட்சி ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது நியாயமான, நேர்மையான, வெளிப்படையான தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு நேர பல்ட்டி அடிச்சு, அதுவும் கூட பிற மாநிலங்கள், வண்டமான கர்நாடகத்திலேயோ அல்லது கேரளாவில் அல்லது ஆந்திராவில், தெலுங்கானாவில், இந்த தென் மாவட்டத்தில் அவங்க ஆட்சி இருக்கிற இடத்துல கூட கூட்டத்தில், தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவர்கள் இப்பொழுது மறுசீரமைப்பே தேவையில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது முதல்ல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா என்பது முதல் கேள்வி. 2வது, இது சட்டபூர்வமாக அவர்கள் வைக்கக்கூடியது நியாயமா? அதாவது இப்பொழுது 1971 கடந்த முறை நடந்திருக்குதுங்க, சென்சஸ் படி மறுசீரமைப்பு நடந்திருக்குது. இப்போ சென்சஸ் துவங்கியாச்சு. 2027க்குள்ள அது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்போ 2027ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து விட்டால் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்தம் வருகிறதோ இல்லையோ, முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறோம், மக்கள் தொகை விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுசீரமைப்பு நடைபெறும். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்தாகணும். அப்போ அந்த மாதிரி நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக பாதிப்பு வந்துடும். அதை தடுத்து நிறுத்தணுமா வேண்டாமா? அப்போ
மக்கள் தொகை கணக்கு இருக்கிற போது வடக்கு மாநிலங்கள் பாதிப்பு வந்துவிடும், அவங்களுக்கு அதிகமான நன்மையும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருங்கிற போது இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்ற சட்டம் இயற்றி அந்த மறுசீரமைப்பு நடக்கின்ற பொழுது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் எல்லாம் 50% அப்படிங்கிற அந்த கணக்கு போனா தான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இது இந்த நீதி, இந்த தமிழ்நாட்டுக்கான நீதி நிலைநாட்டுறதுல காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய விஜய் அவருடைய கட்சிக்கோ என்ன தயக்கம்? அப்ப உங்களுக்கு சரியான அட்வைஸ் எதுலையுமே இல்லையா? காவிரி பிரச்சனையிலும் இல்ல, மறுசீரமைப்பிலும் இல்ல. அப்போ ஒட்டுமொத்த காவிரிக்கும் நீங்கள் குந்தகம் செய்யறீங்க, மறுசீரமைப்பிலையும் தவறுதலாக யாரோ ஒரு கூட்டத்தை போய் கலந்துட்டு இது அனைத்து கட்சி கூட்டம் என்று முத்திரை வைத்துவிட்டு அதிலே முதலமைச்சர் வெளியே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது கூட சொல்லாமல் அப்படியே போயிட்டாரு. அப்போ இதுக்கு எதிராக கருத்து ஏதோ மறுசீரமைப்பு தேவையில்லை என்பது மாதிரி கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்ல சட்டமே வரலாற்று கூட ஆட்டோமேட்டிக்கா கணக்கெடுப்பு நடந்தாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பழைய பார்முலா படி போயிருங்க. இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 81 and 82 சொல்லுதுங்க. அதை நான் சொல்றதுக்காக தான் உங்களை யாரோ கூப்பிட்டுருக்கிறேன். ஸோ இந்த கருத்தை நீங்க கொண்டு போகலாம். அடுத்ததுங்க மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு போராட்டம் நடத்துகின்ற பொழுது நான் மாஞ்சோலையை விட்டுட்டோம்னா அடுத்து தமிழ்நாட்டுடைய பிற பகுதியில் வாழக்கூடிய மலைய மக்களுக்கும் பாதிப்பருன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்திலையும் அங்கே வாழக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர் போராடுறாங்க. எனவே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய பேர் மாஞ்சோலையோ மேகமலையோ அல்லது வால்பாறை அல்லது கூடலூர் பகுதி இருக்கக்கூடிய மக்களை நிராயுதபானாக்கி அவங்களை வெளித்தரை கொண்டு வந்தோன்னா அவர்களெல்லாம் பசியோடும் பட்டியோடும் கிடக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால 5 தலைமுறை 6 தலைமுறைகளாக மலைப்பகுதிகளுக்குள்ள வேளாண்மை செய்து மலைப்பகுதிக்கு எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை எந்த விதமான தொல்லையும் செய்யக்கூடாது. எனவே மாநில அரசு இதில் தனி கவனம் செலுத்தணும். அது மாஞ்சோலையாக இருந்தாலும் மேகமலையாக இருந்தாலும் சரி அல்லது கூடலூர் இருந்தாலும் அங்கே வாழக்கூடிய மக்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. இதுக்கும் நாங்கள் ஒரு போராட்டத்தை அனைத்து கட்சியின் சார்பாக முன்னெடுக்க இருக்கிறோம். அதுக்கும் 16ஆம் தேதி அந்த தேதி அறிவிப்போம். காங்கிரஸை பகைச்சு கூடாதுங்க, அதான் அவங்களுடைய நம்பர் 1. நம்ம இந்த மக்களை சினிமாவில் திரைப்படத்தில் பாடுகின்ற பொழுது இவங்க கொடுக்கிற வெள்ளி காசு இவங்க கொடுக்கிற தங்க காசுன்னு பாராட்டுறாங்க, இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய இதயம் யாருக்காக துடிக்குதுன்னா அவங்க வாழக்கூடிய மாநிலங்களுக்கு தான் துடிக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ் மொழியால் அடையாளப்படுத்தப்பட்டவர். காவிரி பிரச்சனையில நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அப்படி என்று சொன்னால் இவர் அங்க கர்நாடகா, அதாவது பாம்பும் சாகணும் தடியும் ஒழியக்கூடாது. இதுதான் அவங்களுடைய பார்வை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதத்திலையும் சிறு சங்கடம் கூட வந்துடக்கூடாது. அங்க அவரு அதை அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அழுத்தம் கொடுத்தால் காங்கிரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. காங்கிரஸ் அங்கே இருக்கிற காங்கிரஸ் நெருக்கடி ஏற்பட்டால் இங்க இருக்கக்கூடியவர்கள் வெளியே போய்விடுவார்கள், ஆட்சி போய்விடும். அப்போ தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பலி கொடுப்பதற்கு தாரை வார்ப்பதற்கு தயாராகிவிட்டார் என்பதுதான். 2வது, இப்போ இந்த ரூட் மாவியா மூலமா இந்தியா ஃபுல்லா அவருக்கு ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கு கூட மாதிரியும் அடுத்தது அவர் பிரதமர் போல என்ற அப்படியெல்லாம் ஒரு பில்டப் நடக்குதுங்க. அப்ப கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்கள் இவருக்கு எதிராக திரும்பி விடக்கூடாது என்று கருதுகிறாரோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. எனவே இந்த 2 பார்வையில ஒட்டுமொத்தமா அவர் தமிழ்நாட்டு நலனுடைய முன்னிறுத்த தன்னுடைய நலனை, தன்னுடைய புகழ், தனக்கான செல்வாக்கு, இந்த ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நலனை விட்டுக் கொடுத்து தயாராகிவிட்டார் என்பது அதனுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். தரதுக்கு தயாராக இல்லை, அதுதான் கருத்து. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுனால இதுல காங்கிரஸுக்கு என்ன சங்கடம் வந்துட போகுது? தமிழ்நாட்டுல காங்கிரஸும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில கூட்டணியில் அங்கம் வைக்கிறது. அப்ப தமிழக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க
கர்நாடகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், நீ 91லயே நாங்கள் 91ல் காவிரி பிரச்சனை வர்றபோது மாண்டியா மாவட்டத்தில் அதிகமான கரும்பு விவசாயம் ஈடுபட்டக்கூடியவர்கள் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான். அந்த தமிழர்கள்லாம் அடித்து விரட்டப்பட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர். அவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் அளித்து உணவு கொடுத்து மருத்துவ சேவைகளை நம்ம பண்ண 91ல் ஏறக்குறைய 9 இதில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்போது இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் கர்நாடகத்தில் சாதாரணமான கல்வியறிவியல் என்று சொல்லக்கூடிய ஏழையிலிருந்து பணக்காரர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் எல்லாம் அங்கே எந்த விதமான கட்சி வேறுபாடும் கிடையாது. அங்கே பிஜேபி கட்சினா அது தேசிய கட்சி, கர்நாடகம் போனால் அது மாநில அளவிலான கட்சி. காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக சொல்லப்படும், ஆனால் கர்நாடகத்தில் அது கர்நாடக மாநில கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி, எல்லா கட்சியும் அப்படித்தான். அதனால அங்கே ஒரே சாலிடாக இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு செட்டு தண்ணி கூட கொடுக்கூடாது. இப்போ எதுக்காக சிவகுமார் துடிக்கிறாரு, இந்த நதிநீர் மேலாண்மை வாரியத்தினுடைய தீர்ப்பை டைவர்ட் பண்ணணும், சர்க்கமெண்ட் பண்ணணும். அப்போ அங்கே இன்னொரு 67 டிஎம்சியில் மேகதாதுல இன்னொரு அணை கட்டிட்டா அந்த உபரி நீரையும் தேக்கி வச்சுக்கலாம். தண்ணி எந்த காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது. இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுடைய ஒரே சிந்தனை. இப்படி ஒன்று இருக்கின்ற போது இதுக்கு எதிராக நலனெடுக்கிறதா சாதாரண எடுக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தந்த அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டினா தான் முடியும். ஒன்று திரட்டுங்கிற போது மத்திய அரசு அங்கேயும் போராட்டம், அங்கேயும் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், இங்கேயும் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், நடுநிலையோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அங்க 100 கிலோ வச்சுட்டு இங்க 10 கிலோ இருந்ததுன்னா அதுதானே தூக்கும் ஆச்சுங்களா. ஸோ அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தினுடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தங்களுடைய கர்நாடகத்தினுடைய நலனை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்பொழுது துணை போகிறார்கள். அதுதான் ரெடி டு காம்ப்ரமைஸ். அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை தாரை வார்ப்பதற்கு பறிகொடுப்பதற்கு தயாராக இருக்காருன்னு தான் அதனுடைய பொருள். அனைத்து கட்சி கூட்டம் மூலம் இதுக்கு தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா, அல்லது சட்டப்படி 2 விஷயம் சட்டப்படி இது குறித்து ஆராயணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது முதல்ல பொலிட்டிக்கலா, அதாவது கன்சாலிடேட் ஆல் போர்சஸ், தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து மக்களையும் ஓரணியில் திரட்டி நிற்பது நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் தான், ஃபண்டமெண்டல் அடிப்படை இது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாடுவது, அதுக்கு பிறகு காவிரி நதி ஆண்மைக்கூடியது லீகல் ப்ரொசீஜர். பட் பேசிக் ஃபண்டமெண்டல் அங்க பந்த் நடத்துறாங்க, அங்க ஆல் பார்ட்டி மீட் நடத்துறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், அங்க தண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆண்டுதோறும் விதேச சிரமத்தை பண்றோம். ஆல் பார்ட்டி மீட் நடத்துறது உங்களுக்கு என்ன தடுக்குது? ஏன் அப்ப நீங்க இந்த இதுக்கு நடத்துனீங்க? ஆல் பார்ட்டி மீட் நடத்தினா என்ன குறைஞ்சு போயிடும்? அரசு செலவில் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, அவங்க வர்றாங்க, அவங்க சொந்த செலவில் வர்றாங்க, ஒரு டீ காபி கொடுக்குறீங்க, இது தயக்கம். அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. அப்போ இல்லைன்னா காங்கிரஸ் உங்களை அழுத்துதா, அல்லது அழுத்துக்கு நீங்க இரையாகிறீங்களா? அப்போ ஏதோ ஒரு மூன்றாவது போர்ஸ் உங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படாமல் தடுக்குது. அதுக்கு நீங்க இரையாகிறீங்க தான் அர்த்தம். புதிய தமிழகத்தில் விட்டுருங்க, நான் புதிய தமிழகம் பேசுறேன். டாக்டர் கிருஷ்ணசாமியா ஒரு சாதாரண தமிழ்நாட்டுடைய சிட்டிசனா பேசுறேன். சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் நிர்பந்தப்படுத்துறீங்களா, விரும்புறீங்களா, அல்லது சட்ட போராட்டம் நடத்தி விரைந்து தீர்வு காணணும் அப்படிங்கறத அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல தமிழ்நாடு டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து பிரதான கட்சிகளை தான் முதலில் சொன்னேன். ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து ஒரு காங்கிரஸை தவிர தாவேக்காவை தவிர பாக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை சீரியஸான பிரச்சனை. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் இந்திய அரசு போய் பார்க்கணுங்க. இந்திய அரசு பிரதமருக்கு வலியுறுத்தணும். நாடாளுமன்றத்தில் காலையில் ஒரு அமைச்சர் ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பிற மாநிலங்களுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. காவிரி அணை குறுக்கே கட்டுவதற்கு அனுமதி தேவையில்லைங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் ஆமா அவசியம்ங்கிறாங்க. சோ மத்திய அரசு இருக்கக்கூடிய அமைச்சரவையிலேயே 2 துறை, சுற்றுப்புற சூழல் அமைச்சரும் நீர்ப்பாசன அமைச்சருக்கும் மாறுபாடு இருக்குது. அதனால மத்திய அரசு ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் பாரத பிரதமரை டெல்லியிலே சென்று அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய அரசு ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். எனவே சட்ட ரீதியாக போராடுவதற்கு முன்பாக தேவைப்படுது பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன். இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல இது வரைக்கும்
இதே காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது பிரச்சனைக்காக எத்தனை முறை அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு, எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, எத்தனை முறை டெல்லி சென்று மந்திரிகள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க, அதனுடைய ரிசல்ட் இதுவரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட பிறகு இப்பொழுதுதான் இந்த இஷ்யூ வந்து சீரியஸ் ஆகும். இந்த வருஷம் தான் அந்த வறட்சியான காலகட்டத்தில் மே, ஜூன், ஜூலை மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகம் கொடுக்காமல் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம எந்திரிக்கிறோம். அது ஏற்கனவே நிறைவேற்றி பல முறை நிறைவேற்றிருக்காங்க. அது ஒன்றும் புதுசு இல்லைங்களா, அரசமாக தானே. இல்ல அது ஏன் இவங்க வந்து மனோன்மன் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தை தானா பாடிருக்க வேண்டியதானே. இவங்க அவ்வளவு பணிச்சு போறாங்க. கூனியூருக்கு போறது எங்கிருந்து குறிஞ்சிட்டு போறீங்க? அரசு தான், அரசு சொல்றேன், அரசு தான் சொல்றேன். நீங்க இது பல்கலைக்கழகம் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. நீங்க எதுக்கு நீங்க வந்து சொல்லுங்க இதுதான் பாடுன்னு சொல்லுங்க, என்ன ப்ரோக்ராம் நிறுத்துங்க. நீங்க கான்ஃபரன்டேஷனுக்கு ரெடி ஆகணும்ல. நீங்க கான்ஃபரன்டேஷன் இல்லைன்னா அப்படி இது மாதிரி சிக்கல் தானே வரும். நீங்க வந்து மத்திய அரசோடு மோதல் போக்கு இல்லை என்றால் அப்ப நீங்க சரணாகதி தான் தயாராகணும். நீங்க உங்களுக்கு அரசு சொல்ற அரசு பணிந்து இருக்கிறதா இருக்கு. தீர்மானத்தின் மூலமா வந்து நாங்க தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு காட்டிக்க விரும்புறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியுமா இல்லையாங்கிறது பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். இதை வந்து how far they are going to implement it, எந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எது இம்ப்ளிமெண்ட் மறுக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து தான் சொல்ல முடியும். அடுத்த ப்ரோக்ராம் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். சப்போஸ் கவர்மெண்ட் வரலைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க? அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் வருமல்ல. நான் இப்படி பாடலினா வரமாட்டேன்னு சொன்னார்னா கவர்னர் எல்லாம் நடத்துவாங்களா அப்படிங்கிறதுல பல கேள்விகள் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வேண்டாம், பொறுத்திருந்து அதை பார்ப்போம்.